Hello everyone. இன்னைக்கு எடுத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா ஃபார்மேட்டிங் டூல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று இந்த டேட்டா என்ட்ரி எடிட்டிங் ஃபார்மேட்டிங் அதில் இந்த ஃபார்மேட்டிங் பற்றி சொல்லியிருப்பேன். எப்படி பண்ணுறது, ஹோம் டேப்ல போய் பண்ணுற ஃபார்மேட்டிங், அந்த ரைட் கிளிக் பண்ணி பண்ணுற ஃபார்மேட்டிங். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம Ctrl+1 அப்படின்ற ஒரு கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ப்ரெசன்ட் த ஸ்க்ரீன் ரைட் ஷேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, சாரி கைஸ், just a minute. Okay, இப்படி நம்ம ஹோம் டேப் யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் கொடுத்து பண்ணோம், அது ஒரு இது. அண்ட் தென் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இப்படி பண்ணோம், அது ஒரு இது, ரைட். இப்போ நம்ம Ctrl+1 அப்படின்ற கீ ப்ரெஸ் பண்ணி, சாரி கைஸ், நம்ம வந்துட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ சேஞ்ச் டு திஸ் அண்ட் போல்ட் இட்டாலிக், அதுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு, ரைட். அண்ட் தென் Ctrl+1ல இந்த ஸ்ட்ரைக் த்ரூ இருக்கும், we can use that. கொடுத்தா ஸ்ட்ரைக் ஆகும். Ctrl+C Ctrl+C. அண்ட் தென் நீங்கள் Ctrl+1ல பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட்னு இருக்கும். வேர்ட் படிச்சவங்களுக்கு they know about it, what is superscript and what is subscript. சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்னன்னா 10 ஸ்கொயர் அப்படின்றப்ப அந்த ஸ்கொயர் மேலே வருது இல்லை, அந்த ஸ்கொயர் மேலே வரதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பேர் தான் சூப்பர் ஸ்கிரிப்ட். அண்ட் லாக் 10 பேஸ் 10 அப்படின்றப்ப அந்த பேஸ் 10 கீழே வருது இல்லை, அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பேர் தான் சப்ஸ்கிரிப்ட். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Just I open the bracket and give 10 and close the bracket and give it 2. கொடுத்துட்டு Ctrl+1 கொடுக்குறேன், கொடுத்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். 10 ஸ்கொயர் வந்துருக்கு பாருங்க. சேம் அதே மாதிரி லாக் 10 பேஸ் 10. ஸோ இந்த சென்டரில் உள்ள 10 வந்துட்டு நமக்கு கீழே வரணும், ரைட். ஸோ அதுக்கு வந்துட்டு சேம் அதே மாதிரி Ctrl+1 கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். பேஸ் வந்துட்டு கீழே வந்திருக்கும், ரைட். தட்ஸ் ஆல். இதான் சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். ஹோப் யூ கைஸ் நோ அபவுட் திஸ் நவ். அண்ட் தென் வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு இது பாருங்க செகண்ட் செல் வரையும் போயிடுது. சாரி கைஸ், ஓகேவா, அடுத்த செல் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அடுத்த செல்ல நான் போய் டைப் பண்றேன், அப்போ இங்க எழுத எனக்கு மறைஞ்சிருக்கும், ரைட். அதே மாதிரி அடுத்த செல்ல போய் டைப் பண்ணும்போது எனக்கு இங்க எழுதுனது இப்போ மறைஞ்சிரும். இப்போ எனக்கு இங்க எழுதுல நான் என்னன்னு பார்க்கணும்னா இங்க ஃபார்முலா பார்ல தான் போய் பார்க்கணும், எனக்கு இங்க வியூ ஆகாது. ஓகேவா. ஸோ என்ன பண்றதுன்னா ஜஸ்ட் மினிட் கைஸ், இப்போ நான் இங்க எழுதுனது ஃபுல்லாவே எனக்கு ஒரு செல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அது தெரியும்ல. நான் சொல்றது இப்போ இது வந்துட்டு நான் அடுத்த செல்ல எழுதுறதுனால எனக்கு இது மறைஞ்சிருது. அப்போ இது ஃபுல்லாவே இந்த இது ஃபுல்லாவே ஜஸ்ட் மினிட், இது ஃபுல்லாவே எனக்கு ஒரு செல்லா இருந்தா அது மறையாது இல்லை. ஸோ அதுக்காக இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இது ஃபுல்லாவே சேர்த்து தான் ஒரே செல். இப்போ நான் இங்க போய் கிளிக் பண்ணாலே அது ஃபுல்லா ஒரே செல்லா தான் ஆகும். அடுத்த செல் இங்கே தான் வரும், இது மறையத்துக்கு சான்ஸ் இல்லை, ரைட். இதுதான் வந்துட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர். Ctrl+G கொடுத்துக்கலாம். இப்போ மெர்ஜ் அண்ட் சென்டர் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ராப் டெக்ஸ்ட் அப்படின்றது ஆப்ஷன் வந்துட்டு அந்த ஒரே செல்லே எல்லாமே வந்துடும், அதான் ராப் டெக்ஸ்ட். இப்போ நீங்க டைப் பண்ணது அடுத்த செல்லுக்குலாம் போச்சு இல்லை, இப்போ ஒரே செல்ல அந்த செல் சைஸ் பெருசாகி எல்லாமே வந்துட்டு ஒரே செல்குள்ளே வந்துடும். தட்ஸ் கால்ட் ராப் டெக்ஸ்ட். இதே வந்துட்டு நீங்க Ctrl+1 ப்ரெஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Ctrl+1ல பார்த்தீங்கன்னா இங்க அலைன்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் இந்த ராப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி இன் அ சிங்கிள் செல். அண்ட் தென் அகைன் Ctrl+1 கொடுத்துட்டு merge cells. இது வந்துட்டு merge மட்டும் தான் பண்ணும், சென்டர்ல கொண்டு வராது. இட்ஸ் merge now but it's not in center. ஓகேவா. Ctrl+Z அகைன் Ctrl+1 கொடுத்துட்டு string to fit. இது வந்துட்டு ஒரே செல்லுக்குள்ளேயே செல் சைஸ் சேஞ்ச் ஆகாம செல்லோட சைஸ் சேஞ்ச் ஆகாது, பட் நம்ம அந்த டெக்ஸ்ட் சைஸ் ரொம்ப குட்டியாகி ஒரே செல்லே நமக்கு எல்லாம் காமிக்கும். இஃப் யூ ஜூம் அண்ட் see that you can able to see that. Just a minute. Just a minute guys. See it. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கலாம் அதில் என்ன எழுதிருக்கீங்கன்னு. தட்ஸ் ஆல். And then again Ctrl+1 கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு சாரி கைஸ் ஜஸ்ட் a minute control 1 குள்ள போயிட்டு சென்டர் அக்ராஸ் செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணது சென்டரில் வந்திருக்கும். தட்ஸ் ஆல். அண்ட் தென் வந்துட்டு கண்ட்ரோல் 1 அகைன் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் இன்டென்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அதே தான், அந்த ரேப் டெக்ஸ்ட் மாதிரி தான். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது லிட்டில் சூப்பர், இங்கே ஓரியன்டேஷன் இருக்கு பாருங்களேன். யூ கேன் அலைன் த டெக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆஸ் யூ லைக் இட். உங்களுக்கு எந்த டைரக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டைரக்ஷனில் வச்சுக்கலாம் பாருங்க. தட்ஸ் ஆல். இதுதான் இந்த ஓரியன்டேஷன். அண்ட் தென் பார்டர் யூ கேன் ஃபில் இட். ஜஸ்ட் அ மினிட், ஐ ஃபார்கட் டு செலக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 1 குள்ள போயிட்டு பார்டருக்குள்ளே போயிட்டு எனக்கு டபுள் பார்டர் வேணும், அதில் அவுட்லைன் இன்சைட் இது கொடுங்க. இது கொடுத்தா தான் அதில் அப்ளை ஆகும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு எனக்கு கலர்லேயும் வந்துட்டு க்ரீன் கலர், அதையும் அவுட்லைன் இன்சைட் எல்லாமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா now it appear right. அவ்வளோதான், appear ஆயிடுச்சு. that's all. கொடுத்துக்கலாம். that's all guys. இதுதான் ஃபார்மேட்டிங் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க்கிங் வித் செல்ஸ் அண்ட் ரேஞ்ச். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம செல்லில் ஒர்க் பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். வெரி சூப்பர். நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் a minute கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு செல் எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன செல் செலக்ட் பண்ணக்கூடாது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். தெரியாதுன்னு நான் சொல்லலை, நிறையா இருக்குது செல் செலக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் நம்ம ஆக்சுவலி எப்படி தானே செலக்ட் பண்ணுவோம். இது கண்டினியூஸாக செல் செலக்ட் பண்ணுறது. இப்போது எனக்கு இங்கே கொஞ்சம் செல் செலக்ட் பண்ணணும், இங்கே கொஞ்சம் செல் செலக்ட் பண்ணணும், இங்கே கொஞ்சம் செல் செலக்ட் பண்ணணும். அப்போ எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இங்கே செலக்ட் பண்ணும்போது அது போயிடுது, இங்கே செலக்ட் பண்ணும்போது அது போயிடுது. கண்டினியூஸாக செலக்ட் பண்ணுறது இப்படி பண்ணிடலாம். விட்டு விட்டு செலக்ட் பண்ணுறது நான் கண்டினியூஸ். அப்போ எப்படி செலக்ட் பண்ணுறதுனா ஜஸ்ட் a minute guys. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் a minute guys செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் கண்ட்ரோல் ப்ரெஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நார்மலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து வந்துட்டு அகெயின் நீங்கள் இன்னொரு இது இடத்துல செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இன்னொரு இடத்துல செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. லைக் திஸ். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா இடமுமே இதுவாக இருக்கும். யூ கேன் டூ யர் கலர். இதை வந்து நம்ம குரூப்பிங்னு சொல்லுவாங்க, குரூப்பிங் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குரூப்பிங் ஷீட்ஸும் ஒன்று இருக்குது, அது நான் லேட்டராக சொல்கிறேன். வரும் மேனேஜிங் ஒர்க் ஷீட்டில் சொல்லுவேன் நினைக்கிறேன். மேனேஜிங் ஒர்க் ஷீட் சொல்லுவேன் குரூப்பிங் ஷீட்டை. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் கண்டினியூஸ் செல்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறது. கண்டினியூஸாக செலக்ட் பண்ணால் இப்படி பண்ணிட்டு போயிடலாம். நான் கண்டினியூஸ்னால் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் நார்மலாக எப்போதும் போல் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த இது செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் அண்ட் செலக்ட். That's all guys. முடிஞ்சு, அவ்வளோதான். அப்புறம் ஒரு என்டையர் காலம் அப்படி செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ். இதான் வந்து என்டையர் காலம் செலக்ட் பண்ணுறது. என்டையர் ரோ செலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ். ஒரே நிமிஷம். ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ். ஓகேவா? என்டையர் காலம் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ்னா என்டையர் காலம் செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ்னா என்டையர் ரோ செலக்ட் ஆகும். இந்த மொத்த ஷீட்டும் செலக்ட் ஆகணும்னா அங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணால் என்டையர் ஷீட்டுமே செலக்ட் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோஸ் காலம்ஸ் இருக்குன்னு நான் அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அது இருக்கும். தட்ஸ் ஆல் கைஸ். அதே மாதிரி ஜஸ்ட் a minute. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இந்த நம்ம டைப் பண்ணதை வச்சு நான் இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். நம்ம டைப் பண்ணது மட்டும் வாட் எவர் வி டைப் தட் வில் செலக்ட் இஃப் யூ கிவ் சிங்கிள் டைம் கண்ட்ரோல் ஏ. நீங்கள் சிங்கிள் டைம் கண்ட்ரோல் ஏ கொடுக்கும்போது வாட் எவர் வி டைப் அது வந்துட்டு செலக்ட் ஆகும். டபுள் டைம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா மொத்த ஷீட்டும் செலக்ட் ஆகும். ஓகேவா? செலக்ட் பண்ணுறது இவ்வளோ வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நார்மலாக எப்படி செலக்ட் பண்ணுறது, அது வந்துட்டு கண்டினியூஸாக எப்படி செலக்ட் பண்ணணும், நான் கண்டினியூஸாக கண்ட்ரோல் ப்ளஸ் எப்படி செலக்ட் பண்ணணும். ஓகேவா? and then வந்துட்டு shift plus space கொடுத்தா entire row and then control plus space கொடுத்தா entire column and then வந்துட்டு control A is a shortcut key to select whatever we type. அது வந்துட்டு control A கொடுத்து select பண்றது. ஓகேவா? உங்களுக்கு மொத்த ஷீட்டும் செலக்ட் ஆகும்னா டபுள் டைம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன, ஒரு டைம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அது செலக்ட் ஆகும். இங்க வச்சுட்டு நீங்க ஒரு டைம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். நீங்க எங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்க வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா டைப் பண்ணது மட்டும் செலக்ட் ஆகும். இன்னொரு டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். அண்ட் தென் என்டையர் ஒர்க் ஷீட் செலக்ட் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அது கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒர்க் ஷீட் செலக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். செலக்டிங் செல்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் செல் இன்சர்ட் பண்றது, inserting cells, adjusting the cells, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். Just clear out. Okay. Sorry guys. செல் நீங்க இன்சர்ட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்க இன்சர்ட் இருக்கு பாருங்க. ஷிஃப்ட் செல்ஸ் ரைட்னா லெஃப்ட்ல ஒரு செல் வந்துட்டு இப்போ இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது ரைட் சேஞ்ச். இப்போ உங்களுக்கு நார்மலாக இருக்கனால தெரியல. ஜஸ்ட் அ மினிட். கண்ட்ரோல் செட், கண்ட்ரோல் செட், கண்ட்ரோல் செட். ரைட் கிளிக் பண்றேன், இன்சர்ட் செல்ஸ் கொடுக்குறேன். ஷிஃப்ட் செல்ஸ் ரைட்னா இங்க ஒரு செல் இப்போ இந்த மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு செல் இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இப்படியும் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணியும். இல்லைன்னா இங்க இருக்கு பாருங்க, இன்சர்ட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு செல் ரெண்டு செல் அந்த மாதிரி வேணா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்சர்ட் ரோஸ் இருக்கு பாருங்க, இன்சர்ட் ஷீட் ரோஸ் கொடுத்தா ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஷீட் காலம்ஸ்னா ஒரு காலம் இன்சர்ட் ஆயிருக்கு பாருங்க. டெலிட் ஷீட் ரோஸ்னா ஷீட் ரோஸ் டெலிட் ஆயிரும். ஓகேவா? இப்படிதான் இன்சர்ட் செல்ஸ் இன்சர்ட் பண்றது. அண்ட் தென் செல் அட்ஜஸ்ட் பண்றது. அட்ஜஸ்ட் பண்றது எப்படின்னா, இப்போ ஜஸ்ட் இப்படி வந்திருக்கு, எனக்கு அடுத்த செல்லுக்கு போயிருக்கு. இதை நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செல்ஸ் அந்த செல்லோட வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்றதுன்னா, ஜஸ்ட் ஓகேவா? இப்போ I'll give my name. Sorry. இப்போ என் நேம் வந்துட்டு அடுத்த ரோக்கு போயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இங்க மேல உள்ள காலம்ல போயிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ அப்படி பண்ணாம இல்லை நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா செல்லோட சைஸ் ஃபிட் ஆயிரும், கரெக்டா வந்துடும். கரெக்டா வேர்டு எங்க முடியுதோ அதுக்கு பக்கத்துல வந்துட்டு செல் வந்துட்டு வித் இன்க்ரீஸ் ஆயிரும். இது வந்துட்டு காலம்க்கு. சேம் அதே மாதிரி ரோக்கும் நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இப்படி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டபுள் டேப் பண்ணியும் செல்லோட சைஸ், அது வந்து டபுள் டேப் பண்ணா அதுவே கரெக்டா அட்ஜஸ்ட் ஆயிரும். நீங்க இன்க்ரீஸ் பண்றனா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்றனா பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த டபுள் டேப் பண்ணீங்கன்னா அதுவே கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகும். தட்ஸ் ஆல். எப்படி பண்றதுன்னா, அந்த செல்லோட அந்த கடைசி லைன்ல வச்சுட்டு இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டபுள் டேப் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இப்படி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இப்படி டபுள் டேப்பும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மொத்த ஷீட்டோட ரோவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் மினிட். ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு மாதிரி சைஸ் இருக்கும்,
இங்கே ஒரு மாதிரி சைஸ் இருக்கும். பட் அது பார்க்க கொஞ்சம் வியூ வைஸ் அது வந்துட்டு கொஞ்சம் சரியாக இருக்காதுல்ல. இட் மே பி லிட்டில் கைட் ரைட். அதனால வந்துட்டு மொத்த ஷீட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நீங்கள் பண்ணினாலும் எல்லா ரோவோட சைஸும் காமனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே ஈவனாக தெரியும் ரைட். அதுக்காக வந்துட்டு மொத்த ஷீட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். மொத்த ஷீட் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ராக் இட். தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். hope you guys understood about this. ஓகே. அப்புறம் காப்பி அண்ட் மூவிங் டேட்டா. எப்படி நம்ம காப்பி பண்ணுறது, எப்படி நம்ம மூவ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் a minute. இப்போ எப்படி நம்ம காப்பி பண்ணுறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம காப்பி பண்ணுறது, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Control C is the shortcut key for copy and Control V is the shortcut key for paste. I type it here. Control plus C is the shortcut key to copy. Okay, va? And Control V is the shortcut key for paste. Okay, va? Please make note of it, guys. இதுதான் வந்துட்டு ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் சி ஃபார் காப்பி அண்ட் கண்ட்ரோல் வி ஃபார் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அண்ட் பேஸ்ட் பண்ணுறது கண்ட்ரோல் வி. இது ஒரு மெத்தட் வந்துட்டு காப்பி பண்ணுறதுக்கு. ஓகேவா? கிளியர் ஆல். இப்படியும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம்னா காப்பி ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி ட்ராக் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். தட்ஸ் ஆல். இப்படியும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? வைக்கலாம். இப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 ways to copy. ஒன் வந்துட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். இன்னொரு இது வந்துட்டு என்னன்னா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்து நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டா காப்பி ஆயிடும். தட்ஸ் ஆல். இதுதான் வந்துட்டு காப்பி பண்றதுக்கான 2 மெத்தட்ஸ். கிளியர் ஆல் கொடுத்துக்கலாம். அந்த மூவ் பண்றது எப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா மூவ் ஆயிடும். அங்க உள்ளது இங்க வந்துருச்சு பாருங்க. கண்ட்ரோல் எக்ஸ்னா என்னன்னா கண்ட்ரோல் எக்ஸ் டு கட். ஓகேவா? கண்ட்ரோல் எக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணோம்னா சாரி guys. ஓகேவா? ஓகேவா? இது வந்துட்டு கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏன்ற ஒரு ஆப்ஷனும் சொன்னேன். நீங்கள் ட்ராக் இந்த மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா மூவ் ஆயிரும். திஸ் இஸ் த ஒன் வே டு மூவ். அண்ட் அனதர் வே என்னன்னா இப்போ நான் பண்ணேன் இந்த 4 சைடு ஆரோ மார்க் அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் த 2 ways டு மூவ். ஓகேவா? அண்ட் தென் கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா மேலே உள்ளது கீழே வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே 6 இருந்துச்சா, here all. இப்போ நான் கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே 6 அதே 6 இங்கே கீழே வரும். இப்போ நான் இங்கே போய் கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன், அதே 470 இங்கே வரும். திஸ் இஸ் the one way to copy. Please note it. Control plus D and control plus B. Sorry. Control plus R. Okay, ma'am. Control plus D வந்துட்டு மேல உள்ளது காப்பி பண்ணுது. காப்பி above மேல உள்ளதை காப்பி பண்றது. Control R வந்துட்டு காப்பி லெஃப்ட் முன்னாடி உள்ளதை காப்பி பண்றது. ஓகேவா? இந்த சைடுல இதை காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் ஆர், இதை காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா இது கீழே வரும். இங்கேயும் நம்ம இங்க கீழே வரணும்னா கண்ட்ரோல் டி. ஓகேவா? சைட்ல வரணும்னா கண்ட்ரோல் ஆர். ஓகேவாப்பா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலது வந்துட்டு உங்கள் புக்ஸில் உங்கள் ஷார்ட்கட் கீ நான் கொடுக்குறோமோ அந்த பிடிஎஃப்லையும் இருக்கும். இல்லாத இப்படி நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நான் மறந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்னா இதெல்லாம் நான் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால சொல்கிறேன். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப். ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இன்னும் நம்ம இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பார்க்க போகிறோம். ப்ளீஸ் just a minute. The time gets so I think so. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் அதை சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. சாரி. ஹலோ எவ்ரி ஒன். நேற்று நம்ம பார்த்தது வந்துட்டு ஒர்க்கிங் வித் செல்ஸ் அண்ட் ரேஞ்சஸ். அதுவும் இன்னும் முடியல. நான் நேற்று கொஞ்சம் பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் நிறையா கொண்டு போய்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கும் அது வந்துட்டு மெமரிஸில் இருக்காது. அளவாக படிக்கலாம், நிறையா படிக்கலாம். தட்ஸ் எ பெட்டர் அண்ட் பெஸ்ட் கான்செப்ட். ஸோ அளவாக படிங்க. அதை வந்துட்டு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி படிங்க. புரியலைன்னா டவுட் கேளுங்க. ஓகேவா? நேற்று நம்ம பார்த்ததுல இன்னொரு 5 டாபிக்ஸ் பேலன்ஸ் இருக்குது அந்த ஒர்க்கிங் வித் செல்ஸ் அண்ட் ரேஞ்சஸில். அண்ட் தென் மேனேஜிங் ஒர்க் ஷீட். ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் மேனேஜிங் ஒர்க் ஷீட் வித் இன் டுடே. ஓகேவா? நாளையிலேருந்து நம்ம டேபிள்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டேபிள்ஸ் மீன்ஸ் அந்த 1x1 அது இல்லை, இந்த டேபிள் போடுறது எப்படி, அப்புறம் டேபிள் ஸ்டைல்ஸ், அண்ட் தென் ஆட்டோ ஃபில், கஸ்டம் லிஸ்ட், ஃப்ளாஷ் ஃபில். இட்ஸ் அ பெஸ்ட் கான்செப்ட். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் வேலையை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். அதுக்கப்புறம் அண்ட் தென் ஃபார்முலாஸ், ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி கொடுத்துருவேன். ஃபார்முலாஸ் தான் வேறு லெவலில் இருக்கும், செமையாக புரியும். வாங்க இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் வித் செல்ஸ் அண்ட் ரேஞ்சஸில் பேலன்ஸ் உள்ள பார்த்துடலாம். பிஃபோர் தட் ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். Just a minute, guys. Yeah. Book one Excel, share. Okay, guys. Just a minute. Okay, guys. இப்போ வந்துட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த பேஸ்ட் உங்களுக்கு தெரியும், பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கைஸ். அது எப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரி கைஸ், செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த செக்மெண்ட் வந்துக்கலாம். We need a copy of this. Sorry guys. பஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு காப்பி வச்சுக்கலாம். ஓகேவா? இட் இஸ் a need. ஸோ அதனால வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே கிளியர் பண்ணும்போது கிளியர் கண்டென்ட்ஸ், கிளியர் ஃபார்மேட்ஸ், கிளியர் ஆல், கிளியர் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல, ஃபார்மேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல.
சேம் அதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணும்போதும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். வெயிட் பண்ணுங்க, கண்ட்ரோல் சி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட், ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்லாம் மட்டும் பேஸ்ட் ஆகும், அண்ட் தென் அந்த ஃபார்மேட்ஸோட பேஸ்ட் ஆகும், அந்த பார்டர்ஸ் இல்லாமல். இது பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் இருக்கு பாருங்க. தீஸ் ஆர் ஆல் த வே டு பேஸ்ட். இங்கே உள்ள போய் உங்களுக்கு ஒரு இங்கே இருக்கு பாருங்க, எப்படி உள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு, சாரி நான் ப்ரொசீஜர் சொல்ல மறந்துட்டேன், ஜஸ்ட் அ மினிட். எப்போதும் போல் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்கு பாருங்க, இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் வேணுமா உங்களுக்கு. இங்கே நம்ம ஃபார்முலாஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஃபார்முலாஸ் வேணும் ஃபார்முலாஸ், வேல்யூஸ் வேணும் வேல்யூஸ், ஃபார்மேட்ஸ் வேணும் ஃபார்மேட்ஸ், கமெண்ட்ஸ் வேணும் கமெண்ட்ஸ், அந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் லைக் தட். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா வேல்யூஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த வேல்யூஸ்லாம் பேஸ்ட் ஆகும். அண்ட் தென் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒன்று, டிரான்ஸ்போஸ். இந்த டிரான்ஸ்போஸ் வந்துட்டு, டிரான்ஸ்போஸ்னா என்னன்னா ஹரிசாண்டல் உள்ளது வெர்டிக்கலும், வெர்டிக்கல் உள்ளது ஹரிசாண்டலும் அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க. வெரி நைஸ் டெக்னிக், ரைட்? அது அப்படியே வந்துட்டு ஹரிசாண்டல் உள்ளது வெர்டிக்கலும், வெர்டிக்கல் உள்ளது ஹரிசாண்டலும் சேஞ்ச் ஆகும். தட்ஸ் ஆல். கிளியர் ஆல் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் ஒரு டெக்னிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் வியில் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல். நீங்கள் இப்படியும் போகலாம் பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு, இல்லைன்னா நான் ஆல்ட் ஷார்ட்கட் சொன்னேன், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இ ப்ரெஸ் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இது ஒரு வே நீங்கள் பேஸ்ட் ஸ்பெஷல் போகிறதுக்கு. இங்கே பாருங்களேன், ஆட் சப்ராக்ட் மல்டிப்ளை டிவைட் இப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இதுதான் ஒரு நைஸ் டெக்னிக். இது ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இதுக்கு தான் நான் இந்த செட் ஆஃப் நம்பர் தனியாக எடுத்து வச்சேன். ஜஸ்ட் இதை நம்ம இங்கே வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ இந்த எல்லா நம்பரையும், சாரி இது நம்பர்ஸ் இல்லையா, சாரி கைஸ், 10 20. ஓகே கைஸ், செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சில் அப்படி எடுத்து வந்துக்கலாமா? லெவன் 12 21. Sorry guys. ஓகேவா, இது வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், ரைட்? இந்த செட் ஆஃப் நம்பர்ஸை நான் ஒரே நம்பரால் ஆட் மல்டிப்ளை சப்ராக்ட் டிவைட் இது எல்லாமே நான் ஒரே நம்பரால் பண்ண போகிறேன். அது என்ன நம்பர்னா 10ன்னு வச்சுக்கலாமா? விஷ் நீங்கள் என்னென்னாலும் வச்சுக்கோங்க, நான் சும்மா 10ன்னு வச்சுருக்கேன். இந்த ஒரு நம்பரால் இந்த எல்லா நம்பரையும் நான் ஆட் சப்ராக்ட் டிவைட் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா, அது நான் உங்களுக்கு பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் MS Excelல சொல்லுவேன் எப்படி பண்ணுறதுன்னு. எப்படி ஆட் பண்ணுவோம்னா, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆப்ரேஷன் ஆஃப் எக்ஸல் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வைக்கிறேன். ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை ஆட் பண்ணி ப்ளஸ் பண்ணி இதை ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி இது ஒவ்வொரு இதுக்கும் நான் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து எனக்கு டைம் ஆகும், டேக் அ குவைட் டைம், ரைட்? ஸோ அதனால வந்துட்டு அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் டெக்னிக் ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த நம்பரால் தான் நம்ம இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் சப்ராக்ட் மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் இங்கே இருக்கு பாருங்களேன், சாரி கைஸ், இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த பேஸ்ட் ஸ்பெஷல்
அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். முதல்ல இங்கே 10 இருந்துச்சு, ரைட்? இங்கே 11 இருந்துச்சு, இங்கே 12 இருந்துச்சு. இப்போது நான் அகெயின் போயிட்டு நம்ம இப்படியே போய்க்கலாம். பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போயிட்டு சப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லாமே சப்ட்ராக்ட் ஆகிருக்கு பாருங்க, ரைட்? அகெயின் நான் இங்கே பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போயிட்டு மல்டிப்ளை கொடுத்தோன்னா எல்லாமே மல்டிப்ளை ஆகிருக்கும், ரைட்? அண்ட் தென் அகெயின் நான் பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போயிட்டு டிவைட் கொடுத்தோன்னா எல்லாம் டிவைட் ஆகிடும். That's all guys. இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்த எல்லா நம்பரையும் நான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஆப்ரேஷன்ஸும் பண்ணணும் வித் தட் சிங்கிள் சேம் நம்பர். எல்லாத்துக்கும் இந்த ஒரு நம்பரால் தான் ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோ, காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க, Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா? இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போயிட்டு ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இட்ஸ் யுவர் விஷ் கொடுத்தீங்கன்னா வந்து தட்ஸ் ஆல். இதுதான் ஒரு நம்பரை வச்சு நிறைய நம்பரை மல்டிப்ளை, டிவைட் எல்லாம் பண்ணுறது கைஸ், ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னது? அது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் வந்துட்டு ஃபார்மேட் பெயிண்டர். இது என்னன்னா இந்த இதில் உள்ளது எல்லாமே இது பண்ணும். ஜஸ்ட் அ மினிட், இதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்தேன்னா இந்த ஃபார்மேட் அப்படியே இங்கே அப்ளை ஆகும். இதில் நான் என்ன ஃபார்மேட் கொடுத்தேன்னா அது எப்படி இங்கே அப்ளை ஆகும். இப்போ பாருங்க, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே கொடுத்தா இங்கே நான் என்ன ஃபார்மேட் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே அப்ளை ஆகுது பாருங்க. சேம் அதே பார்டர்ஸ், அதே கலர், இந்த மாதிரி எல்லாம் அப்ளை ஆகிருக்கு பாருங்க. சரி, நான் இப்போ இதை கொடுத்துட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு கொடுக்குறேன். எல்லாமே போல்ட் ஆகிருக்கு, சேம் அதே கலர், சேம் அதே வாட்ஸ் தட் பார்டர், ரைட்? எல்லாமே அப்ளை ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ இதை ஃபார்மேட் இந்த செல்லில் தான் இப்போ கர்சர் இருக்கு. ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு இதை இங்கே அப்ளை பண்ணுறேன். எல்லாமே மாறி யூஸ் பாருங்க. தட்ஸ் ஆல். ஃபார்மேட் பெயிண்டர் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இதுக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு இதுக்கு நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டு இப்போ இந்த இதுக்கு நான் ஃபார்மேட் பண்ணிட்டு எல்லா இதுக்கும் நான் ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இல் பி சேஞ்ச். தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் the most important thing, just a minute guys. Okay, இப்போ adding comments. Before that arrangement, ஃபர்ஸ்ட் நம்ம ஆடிங் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது? வாட் இஸ் மீன் பை கமெண்ட்? கமெண்ட்னா என்ன? நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுவோம்ல கமெண்ட், சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கமெண்ட் போடுறோம். இப்போது என்ன வச்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏன்றவங்க 420 தான் எடுத்திருக்காங்க. இட் வாஸ் அ லோயஸ்ட் மார்க் அவுட் ஆஃப் தீஸ் 6. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு நீங்க இப்போ ஒரு கமெண்ட் போடுறீங்க. என்னன்னா என்ன போடலாம் கமெண்ட்? ஒர்க் ஹார்ட் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் போடுறேன். அந்த கமெண்ட் எப்படி போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் கமெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு ஒர்க் ஹார்ட் டு ஸ்கோர் மோர் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு வெளியே வந்தோம்னா இப்போ அந்த கமெண்ட் அங்கே இருக்கும். இப்போ நம்ம அங்கே போய் நம்ம கிளிக்ல பண்ணோம், சும்மா நம்ம கர்சர் அங்கே கொண்டு போனாலே அந்த கமெண்ட் வந்துட்டு அங்கே விசிபிள் ஆகும், ரைட்?
இப்போ எனக்கு இந்த கமெண்ட் வந்துட்டு இதுவாகணும். ஐ மீன் வந்துட்டு இப்போ நான் இந்த கமெண்ட் நான் எடிட் பண்ணணும். ஒர்க் ஹார்ட் டு ஸ்கோர் மோர்க்கு பதிலாக ஒர்க் ஹார்டு மட்டும் நான் இப்போ போடணும்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் நான் ரைட் கிளிக் பண்ணி எடிட் கமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒர்க் ஹார்ட் அப்படின்றது மட்டும் எனக்கு போடணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் அப்படி டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கமெண்ட் வேண்டாம், நான் கமெண்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கமெண்ட் கொடுத்தா கமெண்ட் டெலீட் ஆகிடும். தட்ஸ் ஆல். அகைன் ஒரு டைம் சொல்கிறேன், கமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே கமெண்ட் பண்ணணுமோ அந்த பாக்ஸை போய் அந்த செல்லில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கமெண்ட் கொடுத்துட்டு சார் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் ஹார்ட் அப்படின்ற நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த கமெண்ட் அங்கே விசிபிள் ஆகும். இப்போ எனக்கு இந்த கமெண்ட்டை எடிட் பண்ணணும்னா எடிட் கமெண்ட்குள்ளே போயிட்டு டு ஸ்கோர் மோர், தட்ஸ் ஆல். இப்போ எடிட் பண்ண கமெண்ட் அங்கே விசிபிள் ஆகுதா? எனக்கு இப்போ இந்த கமெண்ட் வேணும்னா அகைன் ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கமெண்ட் கொடுத்தா கமெண்ட் டெலிட் ஆகிடும். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இந்த கமெண்ட் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கலாம். Just a minute, guys. மூணு கமெண்ட் போட்டு வச்சிருக்கேன். எது கமெண்ட் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி கோ டு ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணாலே இங்கே கோ டு ஸ்பெஷல்னு வரும். இல்லை நீங்கள் FNFI இன்கேஸ் லேப்டாப்பாக இருந்தால் இனிமே நீங்கள் டெஸ்க்டாப் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வெறும் FI கொடுத்தாலே ஒர்க் ஆகும். கோ டு ஸ்பெஷல் இப்படி நீங்கள் போய்க்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இங்கே கோ டு ஸ்பெஷல் இருக்கு பாருங்க, இது கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். இப்போ வந்துட்டு FI கொடுத்து நீங்கள் கோ டு ஸ்பெஷல் போகலாம். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் கோ டு ஸ்பெஷல் போகலாம். இப்போது ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கோ டு ஸ்பெஷலுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைண்ட் அண்ட் செலக்ட் பார்த்துடலாமா? சாரி, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபைண்டுனா என்ன? நார்மலாக ஃபைண்ட்னா என்ன? கண்டுபிடிக்கிறது, ரைட்? இதில் நான் வந்துட்டு ஏ எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபைண்ட் ஆல், எங்கெல்லாம் ஏ இருக்கோ எல்லா ஏவும் வரும். சி இட். சாரி, ஃபைண்ட் நெக்ஸ்ட். எங்கெல்லாம் ஏ இருந்துச்சோ அந்த இடம்லாம் வருது பாருங்க. இங்கே ஏ இருக்கு, நேம்ஸில் ஒரு ஏ அது வந்திருக்கு, மார்க்ஸில் ஒரு ஏ அந்த ஏ வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு பதிலாக இங்கே நேம் போட்டுக்கலாம், அருண். பாலா, சிபி, தருண், என்ன நேம் வச்சுக்கலாம்? எலிசபெத் வச்சுக்கலாமா? எலிசான்னு வச்சுக்கலாம். எஃப்க்கு என்ன நேம் வைக்கலாம்? ஆர்த்தின்னு இங்கே மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl F கொடுத்தும் ஃபைண்டுக்கு போகலாம். Ctrl H வந்துட்டு ரீப்ளேஸ்க்கு.
இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் a minute. இங்கே எழுதுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் F2 ஃபைண்ட். ஃபைண்டுக்கான ஷார்ட்கட் கீ வந்துட்டு கண்ட்ரோல் F. கண்ட்ரோல் ஹெச்சுக்கான ஷார்ட்கட் கீ வந்துட்டு ரீப்ளேஸ். ஓகேவா? அவ்வளோதான். இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ இந்த ஷார்ட்கட் கீ சொல்லும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அந்த ஷார்ட்கட் நோட்ஸில் நான் இதை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப்குள்ளே போயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சாரி, இப்படி இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட்குள்ளே போய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் எஃப் கொடுத்தும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ அருண் டைப் பண்ணுறேன். அருண் எடுக்கிற இடம் வந்துட்டு எனக்கு விசிபிள் ஆகும் பாருங்க. அதுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ்ல போயிட்டு அருணுக்கு பதிலாக நான் இப்போ வருண் மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன். வருண் அருண் கொடுத்தோம்னா அருண் சாரி ரீப்ளேஸ் கொடுத்தேன்னா ஸோ நான் இங்கே ஜஸ்ட் மினிட் கைஸ், ஒரு நிமிஷம். நான் இங்கே ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், அதனால இதுவாயிருச்சு. ரீப்ளேஸ் கொடுத்தனா இங்க பாருங்க அருணுக்கு பதிலாக எனக்கு அருண் வந்திருக்கு. அதே மாதிரி தருண்லேயும் ஒரு அருண் இருக்குல்ல சிஹெச்ஆ, அதனால அதை இங்கே காமிச்சிருக்கு. இதையும் உங்களுக்கு வருண் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். DHVU VARUN வந்திருக்கு, ஏன்னா அந்த அருணுக்கு பதிலாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு. DH அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு எதுக்கு பதிலாக எது மாற்றணுன்றதுக்காக சொன்னேன். இப்போ நான் இங்கே வருணுக்கு பதிலாக இப்போ நான் இங்கே அருண் மாற்றணும்னா சேம் செலக்டட் கண்ட்ரோல் F கொடுத்துறேன். கொடுத்துட்டு வருண் இருக்கு. ஸோ நான் அதை அங்கே இருக்கா. இப்போ நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறது இங்கே போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை நான் அருண் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா அருண் ரீப்ளேஸ் ஆகும். தட்ஸ் ஆல். இதுதான் ஃபைண்ட் அண்ட் செலக்ட். அதுக்கப்புறம் இங்கே கோ டு ஸ்பெஷல் ஒரு ஆப்ஷன் சொன்னேன், ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரே நிமிஷம். எதுக்காக நான் இந்த கமெண்ட் இங்கே போட்டு வச்சேன்னா அந்த கோ டு ஸ்பெஷலில் போய் நம்ம பார்க்கறதுக்கு தான். கோ டு ஸ்பெஷல் அப்படின்றது ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்களேன். இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் ஆகும். சீச்சா இங்கே ஒரு கமெண்ட்ஸ், இங்கே ஒரு கமெண்ட்ஸ் ஹைலைட் ஆயிருக்கா. அதுக்கு தான் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணேன். அகைன் நான் கோ டு ஸ்பெஷல் போய்க்கிறேன். போயிட்டு ஏதாவது நம்ம இங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணால் ஃபார்முலாஸ், கான்ஸ்டன்ட்ஸ், பிளாங்க்ஸ் ஏதாவது விட்டுருந்தோம்னா பிளாங்க்ஸ் ஹைலைட் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது ஹைலைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிரசிடென்ட் டிபெண்டன்ஸ் அது சொல்கிறேன், அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் a minute guys. 10 20 20 30 40 just a minute guys. நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் a minute. இதை ஃபுல்லாக நான் அதை ஒரு கலர் போட்டு இது பண்ணிக்கிறேன். டோட்டல் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு சமன் ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா?
இப்போ எதுக்கு நான் இது பண்ணேன்னா அந்த பிரசிடென்ட் டிபெண்ட் இது உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த இது பண்ணேன். ஜஸ்ட் அ மினிட். கோ டு ஸ்பெஷல் போய்க்கலாம். போயிட்டு பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த சோர்ஸ் டு கெட் ஆன்சர், எந்த சோர்ஸ் வச்சு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சோ அதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகும். இதுதான் வந்துட்டு அந்த சோர்ஸ், ரைட்? இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு இங்கே கீழே ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹைலைட் ஆகும். அதுதான் பிரசிடென்ட். பிரசிடென்ட்னா என்ன, டிபெண்டா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட்னா சோர்ஸ் டு கெட் ஆன்சர், ஓகேவா? டிபெண்டா ஆன்சர், ஓகேவா? சேம், சாரி கைஸ், கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் கோ டு ஸ்பெஷலில் போயிட்டு டிபெண்டன்ட் சொன்னால் அந்த டிபெண்டன்ட்லாம் எனக்கு வந்து ஹைலைட் ஆகும் பாருங்க. தட்ஸ் ஆல். இதுதான் இந்த பிரசிடென்ட்டுக்கும் டிபெண்டன்ட்டுக்கான டிஃபரன்ஸ், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் சொன்னேன். டைம் இருந்தால் எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம். சாரி, டைம் இல்லை, ஓகேவா? ஏன்னா நம்ம அடுத்து ஃபார்முலாஸ் போகணும். ஃபார்முலாஸ் இங்கே ஒரு டேப் இருக்குது பாருங்கள், இந்த லாஜிக்கல். இது ஃபுல்லாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். there are 11 formulas with நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லணும். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சீரியஸாக. அண்ட் ஃபால்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சாரி, லைஃப் டைம் பண்ணுறேன், ரியல் லைஃப்பில் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? தட்ஸ் ஆல். பேஸ் ஸ்பெஷல் சொல்லியாச்சு, கோ டு ஸ்பெஷல், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஆடிங் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து இந்த கமெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி விட்டுடலாமா? டெலிட் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் போய் டெலிட் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இங்கேயும் போய் டெலிட் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்சர்ட்ல போய் இந்த சார்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்லியே தரல, ரைட்? அந்த சார்ட்லாம் எப்படி பண்றேன்னு நான் இப்படியே சொல்லிடுறேன். தனியாக இங்கெல்லாம் போய் நம்ம பண்ணிக்கலாம் இருக்க வேண்டாம். சாரி, இதில் நம்ம சார்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் a minute, சாரி கைஸ். போய்க்கலாம். கிளியர் ஃபார்மேட் கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு நேமு, அதில் ஏ கொடுத்து ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். ஓகேவா? இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வேணால் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். லுக் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேக் இட் அ கலர் ஹியர். அண்ட் தென் இதுக்கு வேர்ட்க்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம், இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம், அண்ட் தென் மார்க்ஸுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். சரி, ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஒரு சார்ட் போடணும்னு வச்சுக்கோங்க. சார்ட் மட்டும் இல்லை, இந்த கீழே இங்கே இருக்கு குயிக் அனலைசஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இது நியூ வெர்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், ஓல்டு வெர்ஷனில் அவைலபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த குயிக் அனலைசஸ்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, டேட்டா பாஸ், கலர் பார், ஐகான் செட் பண்ணுறது, கிரேட்டர் தென் உள்ளது, டாப் 10%, அந்த அப்புறம் அந்த இதை கிளியர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அண்ட் தென் சார்ட்ஸ்குள்ளே போயிருங்களேன். சாரி, இவர் சார்ட் அவைலபிளாக இருக்கு பாருங்க.
இதில் உங்களுக்கு எந்தெந்த சார்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் சார்ட்ஸ் வேணும்னா அங்கே மோர்க்குள்ளே போய் சார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு சம்மு, ஆவரேஜ் எல்லாமே வருது பாருங்க. சம், ஆவரேஜ், கவுண்ட்டு. கவுண்ட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ இருக்கோ அது கவுண்ட் ஆகும். ஆவரேஜ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல், சாரி, டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்னா இங்கே எவ்வளோ சப்ஜெக்ட் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுவாகும். ஓகேவா? கவுண்ட்டு, டோட்டல், அந்த பர்சன்டேஜ், இந்த ரன்னிங் டோட்டல், சம்மு அதெல்லாம் வரும். ஓகேவா? இது வந்துட்டு கீழே வர சம், இது வந்து சைடில் வர சம். ஓகேவா? நம்மளுக்கு சைடில் தான் சம் வரணும். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு ஏன் சைடில் வரணும்னா இப்படி தானே நம்ம நம்பர் பார்ப்போம், ரைட்? ஹாரிசான்டல் வைஸில் தான் நம்ம டோட்டல் பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் டேபிள்ஸ் வேணும்னா டேபிள்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க, டேபிள்ஸ் வந்துருக்கு பாருங்க. அண்ட் தென் ஸ்பார்க் லைன்ஸ், அதில் இந்த லைன் கிராஃப், காலம் கிராஃப் இதெல்லாம் வந்துருக்கு. தட்ஸ் ஆல். என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கனாலே இங்கே கடைசி அந்த இந்த ஓரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி குயிக் அனலைசர்ஸ்னு ஒரு வரும். அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நேரம் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நான் இன்னைக்கு முடிக்கலாம்னு நினச்சேன் இந்த மேனேஜிங் ஒர்க் ஷீட்ஸ், பட் முடியலை. நம்ம பொறுமையாக போகலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். Yes, sorry guys.